உலகின் மிக முக்கியமான அறுவை சிகிச்சை நிபுணர் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1904 ஆகஸ்ட் 12 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற பால்வர்த்தில் சர் ஜான் ஜெஃப்ரிக்கும் ஜீன் ஸ்டூவர்ட் ஸ்னடன் ஜெஃப்ரிக்கும் மகனாக பிறக்கிறார் ஜேம்ஸ் ஸ்னடன் ஜெஃப்ரி. இவருடைய அப்பா ஒரு பார்லிமெண்டரி அண்டர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்காட்லாண்டாக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஸ்காட்லாண்டுக்கான செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு கீழே பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1909ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரிக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1909ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரிக்கு 4 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக எடன்பராவில் இருக்கிற பால்வர்த்தில் இருந்து அதே எடன்பராவில் இருக்கிற மெர்சிஸ்டனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக மெர்சிஸ்டனில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு பிரைவேட் டே ஸ்கூலில் இவருடைய அப்பா ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரியை சேர்த்துடுறாங்க. இந்த ஒரு ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்றது பேரளவில் காலேஜ் அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு பிரைவேட் டே ஸ்கூல் தான். குறிப்பாக அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி ஆரம்ப முதலே பள்ளி பாடங்களை முழு கவனத்தோடு படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1914ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால அங்கு தொடர்ந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு இந்த ஃபிலாசபி தத்துவம், அதே மாதிரி ஹிஸ்ட்ரி வரலாறு, அதுக்கப்புறமா லிட்ரேச்சர் இலக்கியம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் மிகவும் ஆர்வத்தோட ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி படித்து வந்தாங்க. இறுதியாக 1921ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்ற பிரைவேட் டே ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக எடன்பராலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படித்தாங்க. இது பேரளவில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரி தான். குறிப்பாக இதில் ஹியூமனிட்டி, சோசியல் சயின்ஸ்லாம் படிக்க முடியும். இது பர்டிகுலராக ஸ்காட்லாண்ட்லையும் இங்கிலாந்து, இந்த ஸ்காட்லாண்டு இங்கிலாந்து இந்த 2 கண்ட்ரீஸில் மட்டும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாக வழங்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும், அதில் பொதுவாக இப்போ ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் இவர் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, அதே ஸ்காட்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, இது போன்ற சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும் ஸ்காட்லாண்டில் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாக வழங்கப்பட்டு வருது. அதே சமயம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு, இந்த 2 யூனிவர்சிட்டிஸ்லையும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாக வழங்கப்படுது. ஸோ மற்ற எந்த இடங்கள்லையுமே இந்த எம்ஏ அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் டிகிரியாக வழங்கப்படுறது இல்லை. ஸோ இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸில் அந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸாக மேற்கொண்டாங்க. இதை படிச்சுட்டு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸும் பிஏவும் படிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி படிக்கிற மாதிரி தான் அந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அதை ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் மெல்ல மெல்ல ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரிக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதன் காரணமாக இவருடைய மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் கல்வியின் போது இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் 1925ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 20-21 வயதில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸில் இருந்து எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிக்கிறாங்க. இது 3 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் டிகிரி, இந்த 2 இதில் எதை வேணால் படிக்கலாம். இவர் 4 இயர்ஸ் டிகிரி படித்தாங்க. ஸோ 1925ஆம் ஆண்டு
கிட்டத்தட்ட இவருடைய 20-21 வயதில் அந்த எம்ஏ வந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இந்த 1925ஆம் ஆண்டு எடன்பராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே வந்து ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரியோடைய அப்பாவான சர் ஜான் ஜெஃப்ரி அவர் வந்து அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணி வந்தாங்க. அதாவது இந்த பார்லிமெண்டரி அண்டர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்காட்லாண்ட் அப்படின்ற ஒன்றும் கிடையாது. ஸ்காட்லாண்டுக்கான மாநில செயலாளர் அவருக்கு ஒரு டெபுட்டி செக்ரட்டரி அதாவது துணை செயலாளராக வந்து இவருடைய அப்பா பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து ஒரு எம்பிசிஹெச்பி வந்து மெடிசனில் படிச்சு வந்தாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்றது லட்டின்ல மெடிசனே பேக்கலோரியஸ் சர்ஜரி அப்படின்னு விரிவாக்கும். இதே இங்கிலீஷ்ல எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து படிச்சு வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டத்தில் அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பிசியாலஜி உடலியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி படிச்சு வந்தாங்க. குறிப்பா கல்வியில சிறந்த கல்வித்திறனை இவர் வந்து வெளிப்படுத்தி வந்தாங்க. இதன் காரணமாகவே அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய எடன்பரா யூனிவர்சிட்டி யூனியன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. மேலும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சில் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இவர் மருத்துவ கல்வியை படித்து வரும்போது ரக்பி விளையாட்டில் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ரக்பியில் இவர் வந்து யூனிவர்சிட்டி ப்ளூ அதை வந்து வின் பண்ணாங்க. ரக்பி யூனியனில் இவர் ஜாயின் பண்ணி ஒரு காம்படிஷனில் இவர் வின் பண்ணி யூனிவர்சிட்டி ப்ளூவை வந்து பெற்றாங்க. யூனிவர்சிட்டி ப்ளூ அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால இருந்து ரக்பியில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ப்ரைஸ் மாதிரி. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ப்ளூவை வந்து இந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை வந்து இவர் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து பெறாங்க. இந்த நிலையில் 1930 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இவருடைய 25-26 வயதில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து அந்த எம்பிசிஹெச்பி மெடிசனே பேக்கலோரியஸ் சர்ஜரி அப்படின்னு லட்டின்லையும் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் டிகிரியை முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா RIE இது வந்து எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும். இது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல். அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ஹவுஸ் சர்ஜனாக. அதாவது ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து மெடிசன்லேயே சர்ஜரியை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தாங்க. அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி பெண் நோயியல், அதே கார்டியாலஜி இருதயவியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதுல இவர் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து ஒரு சர்ஜன் ஆகணும் அப்படின்னு சர்ஜரியை தேர்ந்தெடுத்து ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால ஒரு ஹவுஸ் சர்ஜனா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹவுஸ் சர்ஜன் அப்படின்ற பொறுப்பு ஒன்றும் கிடையாது. அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக குறிப்பாக சர்ஜிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக ஹவுஸ் சர்ஜனா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து அந்த எம்பிபிஎஸ் மெடிக்கல் டிகிரி வந்து முடிச்ச உடனடியாக இவர் ஒரு மருத்துவரால் நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரியை வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால இவர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இவர் சர்ஜன் ஆகணும் அப்படின்னு விரும்பினால தான் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட இருந்து இவர் ஒரு அறுவை சிகிச்சை பயிற்சியை வந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளாமேட்டரி கேஸ்ட்ரல் ஒரு இன்ஃப்ளமேஷன் அது குறித்த ஒரு ஆராய்ச்சியை முக்கியமான ஒரு நபர் அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் பியூரில் பெர்னார்ட் க்ரோன் அப்படின்ற ஒரு நபர். அவர் வந்து ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட், ஒரு மருந்தியல் நிபுணர், கூடுதலாக அவர் ஒரு பெத்தாலஜிஸ்ட், நோயியல் நிபுணரும் கூட. அவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அவரும் அவர் கொலீக்ஸும் அது குறித்து ஆராய்ச்சி பண்ணி 1900
1932ஆம் ஆண்டு அது குறித்த ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்றது குடலில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் பாதிப்பு. அந்த குடலில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பானது ஸ்மால் இன்டெஸ்டனுடைய எண்டான, அதாவது சிறு குடலினுடைய முனைப்பகுதியான இந்த டெர்மினல் இலியம் அப்படின்ற ஒரு பகுதி, அங்கே தான் வந்து இது அதிகமாக ஏற்படுது அப்படின்னு அந்த பியூரல் பெர்னார்ட் குரோன் அப்படின்றவரும் அவருடைய கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணவங்களும் அது 1932ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இது பற்றின ஆய்வுகளில் ஈடுபடணும் அப்படின்னு ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரிக்கு இந்த காலகட்டத்தில் ஆர்வம் ஏற்பட தொடங்கி இருந்தது. மேலும் இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால ஹவுஸ் சர்ஜனா இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதன் காரணமாக அதே ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனா, உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ அந்த பணியில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி இவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த குரோன்ஸ் டிசீஸ் குறித்த ஆராய்ச்சியிலையும் ஈடுபட தொடங்குறாங்க. இந்த குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் ரீஜனல் இலியைட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அந்த ரீஜனல் இலியைட்டிஸ் அப்படின்ற அந்த குடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அது குறித்த ஆராய்ச்சியில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து ஈடுபட்டு வந்தாங்க. ஏற்கனவே இந்த ஒரு டிசீஸ் குறித்த விளக்கத்தை 1913ஆம் ஆண்டு முதல் முறை சர் தாமஸ் கென்னடி டிஎல் அப்படின்ற ஒரு மருத்துவர், ஒரு ஆராய்ச்சியாளர், அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் வந்து அது குறித்து வெளியிட்டாங்க நிறைய தகவல்களை. இந்த சர் தாமஸ் கென்னடி டிஎல் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஸோ அவர் 1913ஆம் ஆண்டு இந்த ரீஜனல் இலியைட்டிஸ் அப்படின்ற இன்றைய குரோன்ஸ் டிசீஸ் அதனுடைய விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக அந்த ஒரு நோய் காரணமாக என்னென்னலாம் அறிகுறிகள் ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத அவர் விளக்கி இருந்தாங்க. அதில் முக்கியமான பாதிப்புகள் ஒன்று வந்து அப்டாமினல் பெயின், வயிற்று வலி ஏற்படும். அதுக்கப்புறமா டயரியா, வயிற்றுப்போக்கு ஏற்படும். மேலும் தலை சுற்றல் ஏற்படும். அதுக்கப்புறமா கூடுதலாக ஃபீவர், அதிகமான ஹை ஃபீவர் வந்து அதிகபட்ச உயர் காய்ச்சல் வந்து ஏற்படும். இது மாதிரி பல்வேறு பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு அந்த சர் தாமஸ் கென்னடி டிஎல் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 1932ஆம் ஆண்டு அந்த பியூரல் பெர்னார்ட் குரோன் அவர் வந்து அதனுடைய, அதாவது இந்த ரீஜனல் இலியைட்டிஸ் அப்படின்ற நோயினுடைய கிளினிக்கல் அண்டு பெத்தலாஜிக்கல் ஃபீச்சர்ஸை அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மருத்துவ மற்றும் நோயியல் அம்சங்கள், இந்த நோய் குறித்த மருத்துவ மற்றும் நோயியல் அம்சங்களை அவர் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அவர் சொல்லியிருந்தது தான் இந்த சிறு குடலினுடைய பகுதியான இந்த டெர்மினல் இலியம் அதில் வந்து இது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி இதில் ஆராய்ச்சியை தொடர்றாங்க. மேலும் 1935 காலகட்டத்தில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்கிறதுக்காக என்ரோல் பண்ணிடுறாங்க. இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரிக்காக 1935 காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து இவர் வந்து என்ரோல் பண்ணுறாங்க. அங்கே இவர் படிக்கணும் அப்படின்றது எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாமினேஷன் மட்டும் அங்கே அட்டன் பண்ணால் போதும். அது மாதிரி தான் இவர் வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாக இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து எடன்பராவில் இருக்கக்கூடிய சர்ஜன்ஸுக்கு உண்டான, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனை இவர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இந்த ஃபெல்லோஷிப்பை பெற்றா இது ஒரு பட்டம் மாதிரி. ஸோ அந்த ஒரு கௌரவம் மாதிரி. அதுக்காக ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து அந்த எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணுறாங்க. பிறகு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து தேர்ந்தெடுக்கப்படவும் செஞ்சிடறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, FRCSED அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி பெற்றுறாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவுடைய அசிஸ்டன்ட் சர்ஜனாக பணிபுரியும் போது ஒரு ஷிப்ஸ் டாக்டராகவும் இவர் வந்து பதவியை பெறாங்க. அதாவது கப்பல்களில் போகிறதுக்குண்டான ஒரு மருத்துவராக இவர் வந்து தகுதி பெறாங்க. இதன் மூலமாக வந்து இந்த கப்பலில் பல நாட்கள் வந்து இந்த காலகட்டத்திலலாம் பயணம் போவாங்க. ஒரு இடத்துல இருந்து, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு. ஸோ அப்படி ஒரு நாட்டிலிருந்து வேறு நாடு போகிறதுக்கு சில நாட்கள் ஆகும். அப்படி ஆகும்போது, ஏன் சில மாதங்கள் கூட ஆகும். அப்படி ஆகும்போது அதில் பயணம் பண்ணுறவங்களுக்கு, குறிப்பாக வந்து கப்பல் மாலுமி உட்பட பயணிகள், அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஷிப்ஸ் டாக்டர், சர்ஜன்ஸ்லாம் நியமிக்கப்படுவாங்க. அது மாதிரி ஒரு ஷிப்ஸ் டாக்டராக தான், ஒரு கப்பல் மருத்துவராக தான் இவர் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து
யுனைடெட் கிங்டம் யூரோப்பிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் வந்து போகக்கூடிய கப்பல்களில் பயணம் பண்ணாங்க. குறிப்பாக அது வந்து கனாட் லைனர் அப்படின்ற ஷிப், அதிலெல்லாம் இவர் கூட பயணம் பண்ணாங்க. இப்படி பயணம் பண்ணும்போது தான் 1938ஆம் ஆண்டு இவர் வந்து அமெரிக்காவுடைய அலபாமாவில் இருக்கிற மான்கொமெரி அங்கே வந்து ரீச் பண்ணுறாங்க. அங்கே ரீச் பண்ணும்போது அங்கே வந்து மேரி கோல்ட்வைட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு அந்த பெண்ணை இவர் வந்து விரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணும் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரியை நேசிக்க தொடங்குறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இதே 1938ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய எடன்பிராலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு மெடிக்கல் சொசைட்டி, அதனுடைய ஒரு மெம்பராக ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நம்மளுடைய சர்க்குலரி சிஸ்டமை டிஸ்கவர் பண்ணவர், கண்டறிஞ்சவர். ஸோ அவர் இறந்த பிறகு அந்த வில்லியம் ஹார்வியை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு எடன்பராவில் ஒரு மெடிக்கல் சொசைட்டி ஆனது நிறுவப்பட்டது. அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு மெம்பராக தான் 1938ஆம் ஆண்டு ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி நியமிக்கப்பட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, 1939ஆம் ஆண்டு ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி கிட்டத்தட்ட இவருடைய 35 வயதில் யுனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி, மெடிக்கல் டிகிரியை அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போது ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து ரீஜனல் இலியாய்டிஸ் எ கிளினிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அப்படின்னு இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ் டிசர்டேஷன் ஆய்வு கட்டுரையை இவர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இது 1939ஆம் ஆண்டு. இதை சமர்ப்பித்த பிறகு இவருக்கு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி வழங்கப்படுது. இது என்ன ரீஜனல் இலியாய்டிஸ் எ கிளினிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அப்படின்னா, இதில் அந்த குரோன்ஸ் டிசீஸ் அப்போதைய ரீஜனல் இலியாய்டிஸ் அப்படின்ற பேரில் இருந்தது. ஸோ அதனுடைய ஒரு கூடுதல் விளக்கத்தை ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து சொன்னாங்க. அதாவது முதல்ல அந்த சர் தாமஸ் கென்னடி டியல் அவர் வந்து அந்த நோய்க்குண்டான அறிகுறிகளை விளக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த பியூரில் பெர்னார்ட் குரோன் அவர் வந்து அந்த ஒரு டிசீஸ், அந்த ரீஜனல் இலியாய்டிஸ் அப்படின்ற டிசீஸுக்குண்டான அம்சங்கள், அதுவும் குறிப்பாக மருத்துவ மற்றும் நோயியல் அம்சங்களை வெளியிட்டு அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய எண்ட் பார்ட்டான டெர்மினல் இலியம் அதை மட்டும் பாதிக்கும் அப்படின்னு அவரும் அவருடைய கொலீக்ஸும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரிச்சர்ட் லூயிசன் அப்படின்னு ஒரு மருத்துவர், இந்த ரிச்சர்ட் லூயிசனோட வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த அறுவை சிகிச்சை நிபுணரும் இதே மாதிரி ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அப்போ ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி இந்த ரீஜனல் இலியாய்டிஸ் கிளினிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியில் கூடுதலாக ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இந்த ஒரு நோயானது வெறும் ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய டெர்மினல் இலியமை மட்டும் பாதிக்காது, இது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டோடைய ஒரு பகுதியையும் பாதிக்கும் அப்படின்னு இவர் வந்து தெரிவித்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா இது வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா வெறும் அந்த சிறுகுடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு மட்டும் இந்த சிகிச்சையானது வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து இதை கண்டுபிடிச்சனால அப்போ அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அந்த பாதையில் கூட இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முன்னெச்சரிக்கையும் சிகிச்சையும் கூட வழங்கப்பட ஆரம்பிக்குது. ஸோ இது ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரியோடைய முதல் கான்ட்ரிபியூஷனாகவும் முதல் அச்சீவ்மெண்ட்டாகவும் இருந்தது. இதுக்கப்புறம் அந்த ஒரு நோயானது ரீஜனல் இலியாய்டிஸ் வந்து குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இது வந்து அமெரிக்காவை சேர்ந்த அந்த பியூரில் பெர்னார்ட் குரோன் அவருடைய பேரில் தான் குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இருந்தாலும் அது அவர் மட்டும் வந்து அது குறித்த முழு விளக்கத்தையும் கொடுக்கல. அவர் அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே சர் தாமஸ் கென்னடி டியல், அதுக்கப்புறமா ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி அப்படின்னு பல நபர்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு நோயே அப்படின்னா, இந்த ஒரு நோயினால் பாதிக்கப்படக்கூடியவங்களினுடைய குடல் பாதிப்பு வெறும் வந்து வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், அதுக்கப்புறம் தலைவலி, தலை சுற்றல், மயக்கம் இதில் மட்டும் நின்றுறாது. இது வந்து அனீமியா வரைக்கும், அதாவது ரத்த சோகை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடிய நோயாக வந்து இருக்குது. ஸோ அதுக்குண்டான முழு விளக்கம் வந்து ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரியின் மூலமாக வந்து முடிவு செய்யப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, இதே 1939ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12 அன்னைக்கு கரெக்டாக இவருடைய 35வது பிறந்த நாளைக்கு ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து இவருடைய 35 வயதில் அந்த மேரி கோல்ட்வைட் அப்படின்ற இவர் வந்து அமெரிக்காவுடைய, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய அலபாமாவில் இருக்கிற மான்கொமெரியில் இவர் ஷிப்ஸ் டாக்டராக போயிருக்கும்போது சந்தித்து அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரிக்கும் இவருடைய மனைவியான மேரி
கோல்ட்வேஜ் ஜெஃப்ரி இவங்க 2 பேருக்குமே 3 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இதே 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கிடுது. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன உடனடியாக இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில், அதாவது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படை. ஸோ அதில் வந்து இவர் வந்து ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இதில் இவர் ஏன் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது போரில் காயமடையக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவ மருத்துவ படை தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. இது யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அதில் இவர் ஒரு மேஜராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. மருத்துவ படையில் ஜாயின் பண்ணி இராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய முயற்சியில் 1940களில் இருந்து இவர் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து பிரான்ஸோடைய பிரிட்னியில் இருக்கிற கியூபேரன் பே அங்கே வந்து இவர் அனுப்பப்படுறாங்க. அதுவும் குறிப்பாக பிரிட்டிஷ் எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் அதன் மூலமாக ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து அனுப்பப்படுறாங்க. அங்கே போய் இவர் வந்து ஒரு மேஜராக பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு லெப்டினன்ட் கர்னல் இவர் வந்து பதவி உயர்வையுமே வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்டாங்க. அடுத்து அங்கிருந்து நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கிற லெபியாவில் இருக்கக்கூடிய ட்ரிப்போலி அங்கேயுமே இவர் வந்து அனுப்பப்பட்டாங்க. ஸோ நார்த் ஆப்பிரிக்காவில் நிறைய மாதங்கள் வந்து ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி இவருடைய பணியை செஞ்சு வந்தாங்க ஒரு லெப்டினன்ட் கர்னலாக. இந்த நிலையில் தான் இவர் வந்து சர்ஜிக்கல் பெனிசிலின் ஆஃபீஸராகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரு டீமும் இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. அந்த டீமுடைய லீடராகவும் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி தான் இருந்தாங்க. இது என்ன சர்ஜிக்கல் பெனிசிலின் ஆஃபீஸர் அப்படின்னா, இப்போ பெனிசிலின் அப்படின்றது ஒரு ஆன்டிபயோட்டிக். இது வந்து பாக்டீரியா தொற்றை வந்து தடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது பெனிசிலின் அப்படின்றது. குறிப்பாக அலெக்சாண்டர் ஃபிளெமிங் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அலெக்சாண்டர் ஃபிளெமினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் மூலமாகவும் இன்னும் 2 நபர்கள் மூலமாகவும் அது ஹார்வர்ட் ஃப்ளோரி போன்றவர்கள் மூலமாக கண்டறியப்பட்டது. அந்த ஒரு பெனிசிலின் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ காயமடையக்கூடிய வீரர்கள் அவங்களுக்கு வந்து அந்த காயங்களில் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு அது பெருகி அந்த காயங்கள்னால நிறைய இராணுவ வீரர்கள் வந்து இறந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பாக்டீரியா தொற்று காரணமாகவும் அவங்க இறந்து வந்தாங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்கு இந்த பெனிசிலின் உதவியாக இருந்தது. ஏன்னா இந்த பெனிசிலின் அப்படின்றது ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக் மருந்து. இதை பயன்படுத்தும் போது அந்த பாக்டீரியா வந்து அந்த செல் சுவர்கள், அந்த செல் வால்ஸ் அதை வந்து கட்டமைக்கிறதுக்கு உண்டான அந்த திறன் அதை வந்து இந்த பெனிசிலின் ஆனது பாதிக்கும். அதுக்கப்புறமா அந்த பாக்டீரியாவை செயலிழக்கவும் வைக்கும், அந்த பாக்டீரியாவை கொல்லவும் செஞ்சிடும். இதன் மூலமாக இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்று அது வந்து பெருமளவில் வந்து இல்லாமல் போய் அந்த பாக்டீரியா தொற்று மூலமாக இறக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் காப்பாற்றப்படுவாங்க. அதுக்காக தான் இந்த பெனிசிலின் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்காக மட்டும் கண்டுபிடிக்கப்படலை. ஒட்டுமொத்தமாக உலகில் வெறும் காயத்தினால மட்டும் இல்லாமல் பல்வேறு பாதிப்புகள்னால இந்த பாக்டீரியா தொற்று வந்து ஏற்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த பெனிசிலின் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது முக்கியமாக போரில் பயன்படுத்தலாமா அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது, ஸ்டடி. அப்போதான் இவர் ஒரு சர்ஜிக்கல் பெனிசிலின் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டாங்க. இவர் பொறுத்த வரைக்கும் அந்த போரில் காயமடையக்கூடிய வீரர்கள் அவங்க தான் அதிகமாக வந்து அவங்களுடைய காயம், இப்போ ஒரு இடத்துல காயப்படுது அப்படின்னா அந்த காயத்தில் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு இராணுவ வீரர்கள் இறந்து வந்தாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட இந்த பெனிசிலின் வந்து பயன்படுத்தினா அது வந்து சரியாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றத பார்க்குறதுக்காக நிறைய டீம்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் வந்து ஹார்வர்ட் வால்டர் குளோரி, அதுக்கப்புறமா ஹார்வர்ட் வால்டர் குளோரி, அதே மாதிரி சர் ஹியூ கேன்ஸ், இந்த மாதிரியான நிறைய அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நோயியல் நிபுணர்கள் அவங்கெல்லாம் வந்து பெனிசிலினை நேரடியாக பயன்படுத்தியும் வந்தாங்க இராணுவ வீரர்கள் மீது. இதில் இந்த சர் ஹியூ கேன்ஸோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இது மாதிரி இவரும் கூட ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரியும் கூட ஒரு சர்ஜிக்கல் பெனிசிலின் ஆஃபீஸராக அந்த ஆய்வை மேற்கொண்டாங்க. இதுக்கிடையில் 1943ஆம் ஆண்டு ஒரு ரிசர்ச் பேப்பர் வெளிவந்தது. அதில் பெனிசிலின் வந்து இராணுவ வீரர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு இண்டிகேஷன் வழங்கப்படுது. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து தொடர்ச்சியாக அதில் ஆய்வுகள் மேற்கொண்டு ஒரு முக்கிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது போரில் காயமடையக்கூடிய வீரர்கள் அவங்களுக்கு உடனடியாக அந்த பெனிசிலினை வந்து ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுத்தணும். ஒருவேளை அவங்களினுடைய காயத்தினுடைய தீவிரம் அதிகரித்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில், குறிப்பாக வந்து இந்த கிரானிக் சப்ரேஷன் அந்த ஒரு சமயத்துலலாம்
அதாவது ரொம்ப வந்து நாள்பட்ட நிலைமையில் அது பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பிறகு பெனிசிலின் பயன்படுத்தினா அது பெரிய அளவில் கை கொடுக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடியே காயம்பட்ட உடனடியாக அதில் வந்து பெனிசிலின் அந்த காயத்தில் பயன்படுத்தினா, ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுத்தினா அது பெரிய அளவில் நல்ல எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்றத இவர் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி தான் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ அதை ஒரு ரிவ்யூவாகவும் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா போரில் அந்த பெனிசிலின் ஆனது பெரிய அளவில் இப்போ அங்கே அந்த பயன்பாட்டுக்கு வந்தது. நிறைய இராணுவ வீரர்கள் பாக்டீரியா தொற்றுனால இறக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரியும் வந்து இருந்தாங்க. இந்த நிலையில் தான் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து முடிவடைஞ்சிருது. முடிவடைஞ்ச பிறகு 1946ஆம் ஆண்டு ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து முழுமையாக டிமொபலைஸ் ஆகி ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்ல இருந்து லெப்டினன்ட் கர்னலாகவும் சர்ஜிக்கல் பெனிசிலின் ஆஃபீஸர் அந்த பதவிகளில் இருந்து இவர் வெளியேறாங்க. வெளியேறின பிறகு மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய, அதாவது இவர் வந்து நார்த் ஆப்பிரிக்காவில் இவர் வந்து குறிப்பாக அந்த லெபியாவுடைய ட்ரிப்போலியில் 8th ஆர்மியில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு வந்து அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டல்லையே ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி ஒரு சர்ஜனாக பணிபுரிய தொடங்குறாங்க. ஏற்கனவே அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருந்தாங்க. இப்போ வந்து உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் சர்ஜனாக முழு அறுவை சிகிச்சை நிபுணராக பதவி உயர்வையும் பெற்றுறாங்க. இந்த நிலையில் தான் இவர் வந்து ரிவ்யூ ஆஃப் தி பிளேஸ் ஆஃப் பெனிசிலின் இன் மிலிட்ரி சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ இந்த மிலிட்ரி சர்ஜரியில், அதாவது இராணுவ அறுவை சிகிச்சையில் எந்த அளவுக்கு பெனிசிலின் வந்து முக்கியமானதாக இருந்தது அப்படின்ற ஒரு ரிவ்யூவை இவர் எழுதி ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1950 காலகட்டத்தில் எடன்பராலே இருக்கக்கூடிய சால்மர்ஸ் ஹாஸ்பிட்டல், சால்மர்ஸ் ஸ்கொயர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, அந்த சால்மர்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் 1950 காலகட்டத்தில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து நியமிக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. 1955 காலகட்டத்தில் இருந்து அந்த பெனிசிலின் பயன்பாடு வந்து மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க வந்து கொண்டு போய் சேர்க்கப்படுது. குறிப்பாக அந்த பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் ஆனது சிந்தட்டிக்காக செயற்கை முறையில் அது வந்து உருவாக்கப்பட தொடங்கி இருந்தது. இதுக்கப்புறம் அந்த பெனிசிலின் வெறும் காயத்துக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விதமான பாக்டீரியா தொற்றுகளுக்கு 1960 காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக வந்து அது முக்கியமாக இந்த தொண்டை அலர்ஜி, அதுக்கப்புறமா நிமோனியா அப்படின்றது நுரையீரலை கல்லாக்கக்கூடிய ஒரு வகையான தொற்று. ஸோ அது வரைக்கும் அந்த தொண்டை அலர்ஜியில் ஏற்பட்டு நிமோனியா அப்படின்ற நோய் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த பெனிசிலின் ஆனது மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பெனிசிலின் அப்படின்ற மருந்தினுடைய பயன்பாட்டுக்கு ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரியும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தனால 1964ஆம் ஆண்டு எடன்பராலேயே இருக்கக்கூடிய எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்ற ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப் அதனுடைய ஒரு மெம்பராக ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 1964ஆம் ஆண்டு. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி தொடர்ச்சியாக பெனிசிலின் பயன்பாடையும் இவர் வந்து இந்த எடன்பரால இருக்கக்கூடிய சால்மர்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரான்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டல் 2 இடங்கள்லையுமே கொண்டு போனாங்க. அதே மாதிரி அந்த குரோன்ஸ் டிசீஸ் அது குறித்த இன்னும் கூடுதல் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் அதையுமே ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து வழிவகுத்தாங்க. ஏன்னா அந்த குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்றது முழுமையாக போக்கக்கூடியது அல்ல. இதை வந்து முழுமையாக வந்து போக்க முடியாது. அதுக்கு பதிலாக அந்த குரோன்ஸ் டிசீஸ்னால பாதிக்கப்படக்கூடிய அந்த அறிகுறிகள் அதை வந்து தடுக்கிறதுக்கு மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து அந்த குரோன்ஸ் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்க மேனேஜ் பண்ணி அவங்கள வந்து சரியான வாழ்க்கை முறையை, உணவு பழக்க முறையில் ஆரம்பித்து நிறைய விஷயங்களில் மாற்றம் ஏற்படுத்தி அவங்கள வந்து வாழ வைக்க முடியும். மற்றபடி அந்த குரோன்ஸ் டிசீஸை முழுமையாக கியூர் பண்ண முடியாத அந்த ஒரு நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருந்து வருது. ஸோ அப்போ ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் குறித்தும் இவர் நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் 1970 காலகட்டத்திலையும் வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1975 காலகட்டத்தில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அதே மாதிரி சால்மர்ஸ் ஹாஸ்பிட்டல் 2 இடத்துலையும் சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து கன்சல்டன்ட் சர்ஜனாக ஆலோசனை அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து இந்த காலகட்டத்தில் நேரடியாக அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து வயதாகிறதன் மூலமாக இவர் வந்து கைவிட்டுறாங்க. இதுக்கப்புறம் 1980 காலகட்டத்தில் படிப்படியாக ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி முழுமையாக வந்து ரிட்டையர் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முழுமையாக இவர் வந்து ஓய்வு பெறவும் செய்கிறாங்க. இறுதியாக நோய்வாய்ப்பட்டு உடல்நல குறைபாடு காரணமாக 1989ஆம் ஆண்டு மே 30 அன்னைக்கு ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து இவருடைய 84 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1989 மே 30
30 அன்னைக்கு இவருடைய 84 வயதில் ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி இறந்து போயிடுறாங்க. ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வாழும்போது செய்த 2 முக்கிய சாதனைகள். ஒன்று வந்து குரோன்ஸ் டிசீஸ். அது வந்து வெறும் ஸ்மால் இன்டெஸ்டனுடைய டெர்மினல் இலியமை மட்டும் பாதிக்காது, அது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டையும் பாதிக்கும் அப்படின்றத ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி தான் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஏன்னா இந்த குரோன்ஸ் டிசீஸ்னால பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த டெர்மினல் இலியமில் இருந்து பாதிப்பை நீக்கிறதுக்கு உண்டான அந்த சிகிச்சை மட்டும் வழங்கப்பட்டனால நிறைய நோயாளிகள் இறந்து வந்தாங்க. ஆனால் இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்ச பிறகு நிறைய நோயாளிகள் காப்பாற்றப்பட்டாங்க. அதே மாதிரி பெனிசிலின் பயன்பாடு. இந்த பெனிசிலின் பயன்பாடை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இயர்லி ஸ்டேஜஸில் பாதிக்கப்பட்ட உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்தணும். லேட்டர் ஸ்டேஜஸில் அது பெரிய அளவில் கை கொடுக்காது அப்படின்ற இந்த விஷயத்தையும் கண்டறிஞ்சு பெரிய சாதனை வந்து ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாகவும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டு வராங்க இன்னைக்கு வரைக்குமே. ஸோ இப்பேற்பட்ட பல உயிர்களை காப்பாற்றிய இந்த அறுவை சிகிச்சை நிபுணரான ஜேம்ஸ் எஸ் ஜெஃப்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.